திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அமைதியாக இருக்கும் மனதிடம் மொத்த பிரபஞ்சமும் சரணடைந்து விடும். மாற்றங்களை ஏற்றுக்கொள். யாரிடமும் போராடாதே, எவரிடமும் விவாதிக்காதே. வாழ்வது சில காலம், நடப்பது நடக்கட்டும் என அமைதியாக கடந்து செல். நமது எண்ணங்கள் மிகவும் வலிமையானது. அவற்றை பூக்களைப் போல தூவினால் அது நமக்கு மாலையாக கிடைக்கும். கற்களைப் போல் எரிந்தால் அது நமக்கு காயங்களாக கிடைக்கும். உனக்கு எதுவெல்லாம் தேவையோ அதுவெல்லாம் உன்னிடம் ஏற்கனவே உள்ளது. உள்ளே திரும்பி பார்க்க வேண்டியது மட்டுமே பாக்கி. நாம் கடவுளின் ஒரு பகுதி, கடவுள் நம்மில் ஒரு பகுதி. நீ உள்ளே திரும்பி கவனிக்க வேண்டும் என்பதற்காகவே அது காத்திருக்கிறது. ஆனந்தம், அன்பு, பரவசம் என்று வற்றாத பொக்கிஷம் உள்ளே இருப்பதை நாம் காண முடியும். உள்ளம் சுத்தமாக இருந்தால் அதுவே தெய்வம். உபவாசம் என்பது பசியுடன் இருப்பது அல்ல, மாறாக உணவை நினைவில் கொள்ள முடியாத அளவுக்கு கடவுளில் மூழ்கி இருப்பது. உடல் காலியாகவும் மனம் கடவுளால் நிரப்பப்பட்டதாகவும் இருக்கும்போது அதுதான் உண்மையான உபவாசம் என்ற இந்த அருமையான எனக்கு பிடித்த வாசகங்களை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன். மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.